ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெக்கேஷனுக்கு ஊருக்கு கிளம்பியாச்சு. இன்னும் 1 ஹவர் கிளம்பிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போனேன். இப்போ மணி வந்து 10:30 ஆகுது. எனக்கு 3:30க்கு ஃப்ளைட்டு. போகிற ஃப்ளைட்டு ஜெசிரா ஏர்வேஸு. உங்களுக்கு போகும்போது சில டிப்ஸுகளை சொல்கிறேன். பின்ன ஜெசிரா ஏர்வேஸு பாம்பே போகிற ஆள், கொய்த்து டு பாம்பே, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு கிளம்பியாச்சு. ஏர்போர்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த பார்க்கு பிள்ளை வழியாக உங்களை ஜெசிரா ஏர்வேஸ் இந்த பஸ்ஸில் அழைச்சிட்டு டீபைக்கு அழைச்சிட்டு போவாங்க உள்ளார. care aveau avionul aia nici înainte, nu erau în Algeria. În Algeria, Păi fii atent, când aterizam la Sudanul, trebuia să fie ăia acolo, plătești, nu erau. Aeroportul era nu desfăt. Trebuia ăia cu security. Da, trebuia să fie armata. Și acum nu putea să iei legătura, că la stația nu portea, stația portea, stația aia specială cu avioane. ஃப்ரெண்ட்ஸ், இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு ஜெசிராவில். நீங்கள் இதை ஏறி இந்த எலிவேட்டர் மேலே வரணும். இந்த கீழே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு உள்ளார வந்தாச்சு. கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்மளுக்கு கேட் J6. இன்னும் நம்மளுக்கு டைம் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு கொய்த்து டு பாம்பே. ஆனால் செக்கிங் நிறையா அதிகமாக இருக்குது. செக்கிங் இப்போ இந்த வார் முடிஞ்சு ஏர்போர்ட் வந்துருக்காங்களா, செக்கிங் நல்லா ஃபுல் செக்கிங் பண்ணுறாங்க. கரெக்டான லக்கேஜ் எடுத்துங்க, கரெக்டான ஹேண்ட்பேக் உள்ள லக்கேஜ் எடுத்துங்க. பேக்கில் இதில் பவர் பேங்க் வைக்காதீங்க. கை பேக்கில் வச்சிங்க. லக்கேஜில் இது பவர் பேங்க்லாம் போடாதீங்க சரிட்டு. உள்ளார ஹோட்டல் இருக்குது, பர்கர் கிங்கு, மிச்ச சில ஹோட்டல்லாம் இருக்குது, டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு சரிட்டு. 2:40க்கு தான் எனக்கு செக்கிங் இதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் பிஃபோராக ஃபஸ்ட்டு நான் ஆளாக வந்துட்டேன். 20 கிலோ கரெக்டாக எடுத்துங்க. அதுக்கு மேலே போனோம்னா எக்ஸ்ட்ரா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 7 கடியோ 8 கடியோ. மொதல் பேசஞ்சராக நான் தான் வந்திருக்கிறேன். பின்ன உங்களுக்கு ப்ளே பார்க்கில் அங்கேருந்து பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. T5ல் தான் டெர்மினல் உள்ள தான் லக்கேஜ் போடுறது சரிட்டு. என் ஷூவில் வைப்ரேஷன் இருக்குதுன்னு அந்த வைப்ரேஷன் வரும், இந்த மசாஜ் பண்ணுறது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் அலோடு உள்ள என் பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் என் பேர் எழுதிட்டு திருப்பி என்னெல்லாம் இது பண்ணாங்க. அந்த ஷூவில் என்ன இருக்குது, அது இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நான் சொன்னேன், செக் பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது, அந்த வைப்ரேஷன் இந்த மசாஜ் பண்ணுற மாதிரி காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் என்னை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அப்படி வச்சு தான் நான் உள்ளார வந்தேன். நீங்களும் பார்த்துங்க. ரொம்ப டேஞ்சரான ஐட்டம் எதாவது எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ உள்ள சூழ்நிலை ஏர்போர்ட் வாருக்கு அப்புறம் ரொம்ப செக்யூரிட்டியாக நல்லா செக்கிங் பண்ணுறாங்க ரொம்ப. ஆனால் நார்மல் டைமில் இப்போ இது பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இதை பண்ணுங்க. ஏர்போர்ட்டு ஆனால் இங்கே கேட்டில் நம்ம ஏற முடியாது. இங்கேருந்து பஸ் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ளைட்டு, அங்கே தான் போய் ஏறணும். டைம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏறும்போது உங்களுக்கு ஃப்ளைட்டில் மெசேஜ் ஒன்று தரேன் சொல்லிட்டு.